வணக்கம் மக்களே! 2024 ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இயர் முடிய போகுது. வருஷமே முடிய போகுது. இப்ப என்ன சேனல் ஆரம்பிக்க போறீங்கன்னா, இந்த வருஷம் முழுக்க ஏகப்பட்ட சூவடிகளும், செருப்படிகளுக்கு பிறகு, கால் நூற்றாண்டுக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கிற மாரி, லைஃப்ல நடந்த ஒரு அதாவது இந்த இயர்ல நடந்த இல்ல என் லைஃப்லயே நடந்த ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கினது தாங்க. ஆஹா! ஓஹோன்னு சொல்ல முடியாது. பட் டீசென்ட்டான கேமிங் லேப்டாப். இந்த கேமிங் லேப்டாப் வாங்குனதுலேருந்து, என்னோட பழைய நாள் ஆசைகள் எல்லாமே ஒரு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சுட்டேங்க. அதாவது சின்ன வயசுல எல்லாம் GTA 5, God of War 2018, Marvel Spider-Man, Uncharted அப்படின்னு சொல்லிட்டு சுத்தும்போது, நான் மட்டும் கவர்மெண்ட் லேப்ல உட்காந்து GTA Vice City விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாரி ஒரு சூழ்நிலையில இருந்து, இப்ப நான் முதல் முறையா ஒரு நல்ல ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கி, என்னோட முதல் AAA டைட்டில் கேம் லாஸ்ட் ஆஃப் அஸ் இந்த கேம பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ சாட்டிஸ்ஃபைடு தாங்க. நினைக்கலாம் கேம்ல அப்படி என்னடா இருக்குன்னு. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் மாரி எனக்கு இது. யார் என்ன வேணாலும் நெனச்சுப்பாங்க. கேமுக்காக என்னடா இப்படி பண்றேன்னு. எனக்கு அதுதான் பிடிக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த கேம் மேல எனக்கு ரொம்ப ஒரு வெறின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கேம பத்தி எனக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியவே தெரியாது. சுத்தமா தெரியும். என்ன பொறுத்தவரைக்கும் GTA 5, God of War, Uncharted கூட தெரியும். ஆனா இது தெரியாது. Spider-Man தெரியும். அந்த மாரி ரொம்ப ஃபேமஸான கேம்ஸ் தான் எனக்கு தெரியுமே தவிர, இந்த மாரி லாஸ்ட் ஆஃப் அஸ் கேமும் ஃபேமஸ் தான் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ தெரியாது. எப்ப எனக்கு தெரிய வந்துச்சுன்னா, அந்த சீரிஸ் பார்த்ததுலேருந்து. சீரிஸ் பார்த்ததுலேருந்து இந்த கேம் விளையாடியே ஆகணும்னு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. அதனால என் லேப்ல விளையாடி முடிச்ச முதல் கேம் இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் தாங்க. இந்த கேம பத்தி சொல்லணும்னா, டாப் நாட்ச் சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு அந்த கேம் மேல இருந்த ஒரு வெறினா எனக்கு பிடிச்சதும் தாண்டி, ஸ்டோரி அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்டோரி. அதுவும் நான் சீரிஸ் பார்த்துட்டு வந்ததுனால, அந்த கேம் கூட கனெக்ட் ஆக முடிஞ்சது. ஆமால்ல இந்த இடத்துல ஃபீல் பண்ணுவாரு, இது பண்ணுவாரு கஷ்டமா இருக்கும்ல அது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவேன். அந்த அளவுக்கு இந்த கேம் கூட எனக்கு கனெக்ட் ஆனதுக்கு காரணம் நான் அந்த சீரிஸ் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இதுவரைக்கும் யாரும் இந்த கேம் இதுவரைக்கும் விளையாடலன்னா, சீரிஸை பார்த்துட்டு இது பண்ணுங்க. ஏன்னா கேமில் சில விஷயங்கள் அந்த ஸ்டார்ட்டிங் சீனில் சாரா வந்து ஜோயலுக்கு வாட்ச் கொடுக்கறதாகட்டும், அப்புறம் ஜோயல் வந்து வெரைட்டியாக இருக்கிறது. சாரா செத்ததுக்கப்புறம் ஒரு மனசு உடைஞ்சு ஒரு ஸ்டோன் ஹார்ட்டடாக பர்சனாக பார்த்தீங்கன்னா இருப்பாரு. அதை பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமில் அவ்வளோ இதுவாக இருக்காது. டப் டப்புன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் இதில் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப டைம் கொடுத்து அதெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அதுக்குன்னு ஒவ்வொரு சீன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சீரீஸ் பார்த்துட்டு வரும்போது, ஆமாம் இந்த இடத்துல இப்படி, அந்த இடத்துல இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அந்த கேம் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகி அந்த கேமோட ஃப்ளோவில் போக ஆரம்பிச்சிருவீங்க. ஏகப்பட்ட சீன்ஸ் பார்த்தீங்கன்னா, கேமில் இருக்க அதே சீன்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா, சீரிஸ்லுமே ரெப்ளிகா ஆகிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் மாறவும் செஞ்சுருக்கும். பட்ஜெட் அப்புறம் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையை மாற்றி எழுதியிருப்பாங்க. பட் ஓகே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. எனக்கு கேம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணுன்னு தான் ஆசை. பட் யூடியூபுக்காரரு 25 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் உங்களால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க. என்ன மாரி இல்ல, உங்கள மாரி யாராவது உன் ஃப்ரெண்ட்ஸ் கேம் விளையாடணும்னு ஆசையா இருந்து, பட் இன்னும் நான் கவர்மெண்ட் லேப் வச்சிருக்கேன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். லைவ் ஸ்ட்ரீமோ கூட சந்திப்போம். பாய்.